சிவபெருமான் சயன கோலத்தில் காட்சி கொடுக்கும் ரகசியம் தெரியுமா? பொதுவாக விஷ்ணுவை மட்டுமே சயன கோலத்தில் நாம் தரிசிப்பது வழக்கம். ஆனால் உலகிலேயே ஒரே ஒரு ஆலயத்தில் தான் சிவபெருமான் சயன கோலத்தில் அருள் பார்க்கிறார். திருப்பார்கடலை கடைந்த போது உண்டான ஆலகால விஷத்தை விஷாபகரண மூர்த்தியாக அவதாரம் எடுத்து விழுங்கினார் சிவபெருமான். அதன் பிறகு பூலோகம் வந்த சிவபெருமானும் அன்னை பார்வதியும் ஓய்வு எடுப்பதற்காக ஓரிடத்தில் அமர்ந்தனர். அப்போது அந்த விஷத்தினால் ஏற்பட்ட மயக்கத்தை தணிக்க அன்னை பார்வதி தேவியின் மடியில் சிவபெருமான் சுருண்ட நிலையில் படுத்தார். இப்படி சிவபெருமான் சுருண்ட நிலையில் படுத்ததால் இந்த ஊருக்கு சுருட்டப்பள்ளி எனும் பெயர் வந்தது. மேலும் இங்கு உள்ள சிவபெருமான் பள்ளிக்கொண்டீஸ்வரர் எனும் பெயர் பெற்றார். மற்ற கோவில்களில் லிங்க வடிவில் காட்சி தரும் சிவபெருமான் இந்த இடத்தில் மட்டும் முழு வடிவமாக தனது அடியையும் முடியையும் தரிசிக்கும் வகையில் சயன கோலத்தில் காட்சி தருகிறார். திரையோதசி திதியில் சந்தியா காலத்தில் சிவபெருமான் தேவர்களுக்கு இந்த கோவிலில் காட்சி கொடுத்தார். அந்த புனித நேரமே பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் முதல் பிரதோஷம் தோன்றியதும் இங்குதான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பள்ளிக்கொண்டீஸ்வரர் திருக்கோவில் ஆந்திர மாநிலம் சித்தூரில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் இன்றளவும்